கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகின்றோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இங்கே அழகாக சொல்கிறாங்க, சியோனிலே எக்காலம் ஊதுங்கள். எக்காலம் எப்படி ஊதுவாங்க? ஒரு பட்டணத்தை பிடிக்கும்பொழுது அந்த பட்டணத்தை பிடித்து விட்டோம் அப்படின்ற அந்த செய்தி அறிவிப்பதற்காக எக்காலம் ஊதுவார்கள். கிதியோன் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய படைவீரர்கள் 300 பேர், அந்த 300 பேர் என்ன கொடுத்துருப்பார்? பானையும் தீவட்டியும் எக்காலமும் கொடுத்துருப்பார். அவங்க வேற எக்காலம் ஊதுவாங்க, அந்த யுத்தத்தில் ஜெயித்து விடுவார்கள். ஸோ எக்காலம் ஒரு நற்செய்தி அறிவிக்கிற ஒரு கருவியாக இருக்கிறது, ஒரு வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு ஒரு பரிசுத்த உபவாசனை நியமிக்கும்படி கற்றுத்தருகிறார். ஜெபமும் உபவாசமும் ஜெயமுள்ள கிறிஸ்துவ ஜீவியத்தின் அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். மீதிலாம் மேலே அஸ்திபாரத்து மேலே கட்டப்படுறது. ஆனால் இந்த பேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அஸ்திபாரம் எதுனா ஒன்று ப்ரேயரு, இன்னொன்று உபவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உபவாச ஜெபத்துக்கு முன்மாதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அந்த புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், இயேசு 40 நாட்கள் என்ன பண்ணார்? உபவாசிக்கும்படி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். ஆரம்பத்தில் இரவும் பகலும் 40 நாட்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. தனிமையான இடத்திற்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். ஸோ நாம கூட கர்த்தருடைய அடிச்சுவடைகளை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமான பலனை அளிப்பார். நம்ம உபவாசம் வெளியே தெரியவே வேணாம். நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கும்போது, சில தேவைகள் இருக்கும்போது, சில விடாப்படியை ஜெபித்து ஜெயமெடுக்க வேண்டும் என்ற சூழல்களுக்கு தள்ளப்படும் போது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு ரகசியம் என்னன்னா, அது உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்றாரு. உபவாச நாளை நீங்க நியமித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சில வேளைகளில் பொதுவான உபவாசம் கூட அறிவிக்கப்படுகிறது. அதுபடி எஸ்தர் ராஜாத்தின் நாட்களில் யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது எஸ்தர் என்ன பண்றாங்க? 3 நாள் உபவாசம் இருக்கு. அல்லும் பகலும் மிருகஜீவன் கூட தண்ணீர் குடியாமலும் புசியாமலும் அப்படி இருக்கிறாங்க. 3 நாள் உபவாசம் இருந்தாங்க. அந்த 3 நாள் உபவாசத்துக்கு பிறகுதான் எஸ்தர் ராஜாத்தி தன் கணவராகிய ராஜாவாகிய அகஸ்வேருக்கு முன்னாக போயிட்டு அவங்க என்ன பண்ண கோரிக்கைகளை வைக்கிறார்கள். ஸோ இந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்க? ஜெபித்து ஜெயமெடுத்தார்கள். இது பொதுவான உபவாசம். அவங்க மட்டும் ஜெபம் பண்ணல, அவங்க சொல்லுவாங்க, நானும் என் தாதிமார்களும் உபவாசம் பண்ணுவோம், வெளியில் நீங்களும் என்ன பண்ணோம்? உபவாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பொதுவான உபவாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி கிறிஸ்டியன்ஸ், துறவிகள் இருக்கிறாங்க, சாதுக்கள் இருக்கிறாங்க, சன்னியாசிகள் இருக்கிறாங்க, யோகிகள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் சாப்பிடாத இருக்கிறாங்க, நிறைய நாள் சாப்பிடாமல் இருக்கிறாங்க, உபவாசமாக இருக்கிறாங்க, சரீரத்தை ஒடுக்குறாங்க. இப்படி நிறைய என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உபவாசம் ஒரு பவர்ஃபுல், ஒரு வல்லமையான ஆயுதமாக இருக்கிறது. இந்தியாவில் சுதந்திரத்திற்காக மகாத்மா காந்தி எத்தனை நாட்கள் தொடர்ந்து உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? உபவாசம் இருக்கிறாங்க. அப்போ உபவாசம் அப்படின்னு சொன்னால் அது பட்டினி, நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம், உணவை தவிப்பது அப்படி இல்லைங்க. ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும், ஜெபத்திற்கு அதிக நேரம் செலவிட வேண்டும். நம்ம எத்தனை நாள் உபவாசிக்கணும்? நிறைய பேர் கேட்பாங்க, சிஸ்டர் நான் எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும்? ஃபாஸ்டிங் டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஏசு 40 நாள் இருந்தார், எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் இருந்தாங்க, நினிவே பட்டணம் 3 நாள் இருந்தாங்க, சில 7 நாள் உபவாசித்தாங்க, தாவீதுலாம் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஆண்டவர் உங்களுக்கு எதை உணர்த்துகிறாரோ, உங்கள் காரியம் எப்படிப்பட்டதோ அதற்கேற்ற மாதிரி என்ன பண்ணுமா? நம்ம உபவாசிக்கணும். சரி, உபவாசம் அவசியமா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் அவசியம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உன் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆரம்ப நாட்களில் ஒரு புது வருஷம் உடனே ஒரு பொருத்தனை எடுப்போம். டெய்லியும் சர்ச்சுக்கு போகணும், காலையில் அதிகாலையில் ஜெபிக்கணும், இரவு நேரத்தில் ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். கொஞ்ச நாள் ஆனால் வேலை சுமை அதிகமாக இருக்கும், ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், வீட்டில் சில காரியங்கள் வரும். அப்போ நம்ம ஜெப நேரத்தை என்ன பண்ணுவோம்? குறைத்து விடுவோம். வேறு எந்த நேரத்தை நம்ம குறைக்கிறது கிடையாதுங்க. நம்ம ஜெப நேரத்தை மட்டும் என்ன பண்ணுறோம்? நிறைய நேரம் குறைத்து விடுகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு,
முழு இருதயத்தோடு நீங்கள் என்னண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார். சில வேளைகளில் சில காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம உபவாசிக்கிறோம். உபவாச நேரத்தில் மாம்சத்தை ஒடுக்கிறோம், ஆவியை ஒடுக்கிறோம், எண்ணங்களை ஒடுக்கிறோம், சிந்தனைகளை ஒடுக்கிறோம். அப்படி ஒடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். இங்கே சொல்கிறாங்க, என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன். சங்கீதம் 69:10 அவர் சொல்கிறாரு. எஸ்தர் தனக்காக, தன் ஜனத்துக்காக, தாவீது தனக்காக, தன் குழந்தைக்காக, இப்படி பலவிதமான உபவாசங்கள் இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு நல்ல உபவாச நாளை நியமித்துக் கொள்ளுங்கள். வேத பாருங்க, எஸ்ரா உபவாசித்தது பாருங்க. அவர் சொல்கிறாரு, என்னுடைய பாவங்களில் மற்றொரு ஆண்டவரே, என் தேசத்தின் பாவங்களுக்காக நான் உபவாசம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தான். எஸ்ரா 10:6 இப்படி சொல்லுகிறது. சாமுவேல் கூட மிஸ்பாவில அனைவரையும் கூட்டும்போது அவர் சொல்றாரு, அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். அப்ப இன்றைக்கு கர்த்தர் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த விரும்புகிறார். என் நாமம் தரித்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்துக்கு நேராக வர வேண்டும் அப்படின்றது ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஒருவேளை சில காரியங்களில் இதுவரை நீங்க ஜெயத்தை சுதந்தரிக்கவில்லை ஆனால், வெற்றியை சுதந்தரிக்கவில்லை ஆனால், ஒருவேளை உபவாசித்து பாருங்களேன். உபவாச ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது. ரெண்டாவது உபவாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 17:21 சொல்லுகிறது, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அதாவது இந்த உலகத்துல நிறைய பிரச்சனை காரணம் என்னங்க? பிசாஸ் தான். நம்ம நல்லா இருந்தா பிசாஸ் பிடிக்காது, ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்து போடுவான். அப்ப இந்த பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு தீவிரமான ஒரு ஜெபம் தேவை. ஐசியூ மாதிரி, இன்டென்சிவ் கேர் யூனிட் மாதிரி, ரொம்ப எமர்ஜென்சி, இந்த காரியத்தை சாதித்தே ஆகணும், இதை பெற்றுக்கொண்டே ஆகணும், இந்த ஜெயித்தே ஆகணும், எனக்கு ரொம்ப பலவீனம் இருக்குது, இந்த பலவீனத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவான்? ஐசியூ மாதிரி உடனே நம்ம ஒரு உபவாசத்தை எடுத்து விட வேண்டுமா? ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நீயோ உபவாசிக்கும் பொழுது, நம்ம உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல இருக்கக்கூடாதான். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கு நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய கண்ணீரை செலுத்த வேண்டுமா? கர்த்தருக்கு உபவாசம் எதுனா, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும். அப்ப நம்ம உபவாசித்து பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா, நமக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற, உலகத்தான் கொண்டு வருகிற, உலகத்தின் மூலமாய் வருகிற, மனிதர்கள் மூலமாய் வருகிற, சூழ்ச்சிகள் மூலமாய் வருகிற, பணிஸ்தலங்களில் வருகிற, வேலை ஸ்தலங்களில் வருகிற, குடும்பத்தில் வருகிற அநேக பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாய் நமக்கு ஒரு உபவாசம் அவசியமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 30 பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் அவ்வளோ குவாலிட்டிஸ் கொடுக்கிறாரு. அதிகாலை எழுந்திருக்கிறாங்க, நேரப்பட தருக்கிறாங்க, அப்படி அவ்வளோ டேலண்ட், அவ்வளோ கிருபையை ஆண்டவர் தரார்னா அது காரணம் உபவாசம் ஜெபம் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஊழியத்தில் தேவன் நம்மை நடத்துவதற்காக நிச்சயமாய் உபவாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து உபவாசிக்கிறார்கள். பவுலெல்லாம் அந்த அப்போலெல்லாம் பிரிக்கும்போது, பர்னபாவை பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் சேர்ந்து உபவாசித்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். ஒருவேளை நீங்க ஊழியம் செய்கிற ஒரு சகோதரியா இருக்கலாம், ஊழியம் செய்கிற சகோதரரா இருக்கலாம், ஊழியத்தில் எனக்கு ஒரு செழிப்பு இல்லை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஆவிக்குரிய வரங்கள் இல்லை, ஆவிக்குரிய வல்லமைகள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். பாருங்க, ஒரே ஒரு மிராக்கிள், ஒரே ஒரு அற்புதம் 1000 பிரசங்கத்துக்கு சமம். நீங்க ஒரு மிராக்கிள் பண்ணி பாருங்களேன், நீங்க 1000 பிரசங்கம் பண்ணா கூட ஜனகதை மறந்துடுவாங்க. ஆனா ஒரு அற்புதம் செஞ்சு பாருங்க, ஜனகதை மறக்கவே மாட்டாங்க. அப்ப இப்படி தேவ வல்லமையினால தேவ ஊழியர்கள் வழிநடத்தப்படும்படியா, ஒருவேளை ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு அன்பு சகோதரியே, உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உபவாச ஜெபம் இருந்தா உங்கள் முழு குடும்பம் உங்கள் கரங்கள் இருக்கும். நீங்க நினைக்க வேணாம், என் மகன் என் பேச்சை கேட்கல, என் மகள் என் பேச்சை கேட்கல, எங்க ஹஸ்பண்ட் என் பேச்சை கேட்கல, யாருமே பேச்சை கேட்கல அப்படின்னு நினைக்கலாம். நீங்க கர்த்தர் பேச்சை கேட்க ஆரம்பிங்க, இருக்கிற மொத்த பேர் என்ன பண்ணுவாங்க? நீங்க சொல்லுங்க. சாமுவேல் சொல்வார்ல, ஆண்டவரை பார்த்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அப்ப நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் உங்களை அழைத்து செல்வார். அப்போ ஊழியம் வெளிதான் போய் ஊழியம் பண்ணும், பிரசங்க தான் பண்ணும், மைக் பிடிச்சி தான் பேசும் அப்படி இல்லைங்க. நம்ம ஊழியம் எங்க தெரியுமா ஸ்டார்ட் பண்றோம்? நம்ம வீட்டில் தாங்க ஸ்டார்ட் பண்றோம். நம்ம ஹஸ்பண்ட்லாம் தூங்கின பிறகு, பிள்ளைங்களாம்
தூங்கின பிறகு நடு ராத்திரி எழுந்து அப்படியே ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபம் பண்ண பார்த்தீங்களா, அதுதாங்க ஊழியம். நம்ம வீட்டில் நல்லா தூங்குவாங்க, அது யாழிலேருந்து ஆண்டவரே இந்த நாளை எப்படி ஆண்டவர் நடத்த போகிற, இந்த தேவை எப்படி ஆண்டவர் சந்திக்க போகிற, என் கடலிலிருந்து ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, என் வியாதியிலேருந்து ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, என் துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, சத்துரு போராட்டமாக இருக்குது ஆண்டவரே, என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, அது யாழிருந்து ஜெபம் பண்ணுற பார்த்தீங்களா, இதுதாங்க பெரிய ஊழியம், இதுதாங்க பெரிய விசுவாசம். இதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி கேட்கறது நல்லது, ஆனா கூட உபவாசத்தோடும் ஜபத்தோடும் இருக்கும்போதுதான் பிசாசின் தந்திரங்களை நம்ம மேற்கொள்ள முடியும். பிசாசு என்ன பண்றான், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலான் வகை தேடி சுற்றி திரிகிறானா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விழித்திருங்க, உபவாசம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப இந்த வருடத்துல மாசத்துல இல்ல வீக்ல ஒரு நாளாவது ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே. உபவாசனால என்ன தரும் அர்த்தம், தாழ்மை, தாழ்த்துகிற ஆண்டவரே. ஒருவேளை நான் தப்பு பண்ணிருக்கலாம் ஆண்டவரே, எவ்வளோ நிறைய பலவீனம் கூட இருக்கலாம் ஆண்டவரே, நான் அதிகமாக கூட பேசுகிறேன் ஆண்டவரே, ஏதோ ஒரு பாவம் எனக்குள்ள இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, ஒரு கிணற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் புறப்படவே முடியாதே. ஒரு கசப்பு தண்ணீர்னா அது எவ்வளோ தண்ணி தித்திப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கும், கசப்பாக தானே இருக்கும். ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் சீர்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் செம்மைப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் கிளென்சிங் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த கிளென்சிங் ப்ராசஸ் எப்போ வரும் அப்படின்னா, ஃபாஸ்டிங் எடுக்கும்போது தான் இந்த கிளென்சிங் ப்ராசஸ் வருங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படி நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுல்ல, சில பலவீனம் இருக்க தான் செய்யுதுல்ல. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த கிளென்சிங் ப்ராசஸ் எடுக்கணுமா. இந்த பியூட்டி டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளென்சிங் ப்ளஸ் மாய்ஸ்சரைசிங், கிளென்சிங் என்னென்னமோ சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுமா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கிளென்சிங் செய்து கொண்டே இருக்குமா. சொல்கிறாங்க முகம் அழகாக இருக்கணும்னா நீங்கள் கிளென்சிங் பண்ணுங்க, கிளென்சிங் பண்ணி மாய்ஸ்சரைசர் போடுங்க, மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் போடுங்க, அப்படிலாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நமக்கு. அப்போ சாதாரண ஒரு முகத்துக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னா, அந்த சராசரிகளை உண்டாக்கி உருவாக்கின ஆவியானவருக்கு முன்பாக இருக்கும்போது எவ்வளோ கிளென்சிங்காக நம்ம இருக்கணும்ல, எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்ல, சுத்திகரிப்போடு இருக்கணும்ல. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உபவாசத்தை கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்க, உபவாசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, ஏன் உபவாசிக்கணும்னா, யோவேல் 2:14 சொல்லுகிறது, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு போய் இதை அனுமதிச்சீங்களா, ஏன்டர் எனக்கு அனுமதிச்சீங்க, ஏன்டர் எனக்கு அனுமதிச்சீங்க, என் குடும்பத்துக்கு அனுமதிச்சீங்க, என் பிள்ளைக்கு அனுமதிச்சீங்க, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. நம்ம சாதாரண மனுஷருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தர அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா அப்படி செய்யாதிருப்பது எப்படி. அவர் தீங்கு தருகிற தேவனா, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன்க. அவரை குறித்து வேதம் சொல்லுது பாருங்களேன். அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவராம், மனதுருக்கம் உள்ளவராம், நீடிய சாந்தம் உள்ளவராம், அன்பு உள்ளவராம், தயவுள்ளவராம். அப்படிப்பட்ட ஒரு வண்டர்ஃபுல் காட் சொல்றாரு, நீங்கள் மனஸ்தாபப்பட்டு அப்போ உபவாசம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்றாராம், அந்த கிருபைகளை தராராம். ஒருவேளை அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுறார்ல, பைபிள் சொல்லுது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன். ஐயோன தெரியாம, ஐயோ நான் ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தாமா உன்னை கைவிட்டுட்டேன், அதுக்கு எவ்வளோ நடந்துச்சே, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இமை பொழுது கூட, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஏன்னா என் மனதுருக்கத்தினால, என் இரக்கத்தினால, என் அன்பினால நான் அப்படியே மூடிக்கொள்வேன், உன்னை மறைத்துக் கொள்வேன், உன் குடும்பத்தை மறைத்துக் கொள்வேன், உன் சூழ்களுக்கு மத்திய உன்னை மறைத்துக் கொள்வேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, என் உள்ளம் கைகளிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்களை பழுதும் எனக்கு முன்பாக ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் மறந்து போவான், மனுஷாக மறந்து போவாங்க, நீங்க ஏனியா எட்டி மதிக்க இந்த உலகம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை.
நான் ஒரு நாள் உன்னை மறக்கவே மாட்டேன். உன் ஜெபத்தை மறக்க மாட்டேன், உபவாசத்தை மறக்க மாட்டேன், உன் துதியை மறக்க மாட்டேன், உன் காணிக்கையை மறக்க மாட்டேன். நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஏனென்றால் உன்னை நான் எங்கே வரைஞ்சிருக்கிறேன்? என் உள்ளம் கைகளிலே. ஒரு நாளில் எத்தனை முறை இந்த உள்ளங்கையை பார்க்குறோம், எத்தனை முறை பார்க்குறோம், கவுண்ட்லெஸ் டைம் பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் அப்படிதான் நம்மை பார்க்கிறாராம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உபவாசிப்பீர்களா? உபவாசித்தா என் கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்ததற்கு காரணம் என்னன்னா, அது கணவனுடைய குறைபாடு அல்ல, சரீரத்தின் குறைபாடு அல்ல, மனைவின் குறைபாடு அல்ல. வேதம் அழகா சொல்லுகிறது, கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இதை யார் செய்கிறா? கர்த்தர் தாங்க செய்கிறாரு. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறாங்க? உபவாசித்து அழுகிறாங்க. ஏலி வந்து கேட்குறார், நீ குடியை அகற்று, எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுவ, எத்தனை மணித்துளிகள் நீ பிதற்றி கொண்டு இருக்கிறாய். அந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு மனக்லேசம் உள்ள ஸ்ரீ, எனக்கு அழுத்து இடமே கிடைக்கல ஆண்டவரே, எங்கே போய் அழுதுன்னு தெரியல. சர்ச்சுக்கு போனால் கூட அழகாக ட்ரெஸ் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது, வெளியே போனாலும் எங்கனால அப்படி தான் போக வேண்டியதாக இருக்குது, அழுத்து கூட இடம் ஆண்டவரே. நம்மளோட நிலைமை அதுதான். ஆனால் அண்ணால் பாருங்களேன், சரியாக ஒரு இடத்த செலக்ட் பண்ண, ஆலயம் சரியான நபரை ஆண்டவர் அங்கே போய் மனம் கசந்து அழுறாங்களாம். ஏங்க உபவாசம் பண்ணாங்க நான் சொல்கிறேன்னா, அந்த எல்கானா கேட்பார், அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? வாட் இட் மீன்ஸ்? அங்கே ஃபாஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஏன் அழற, ஏன் நீ சாப்பிடாத இருக்கிற, கொஞ்சம் சாப்பிடு. இன்னும் ஒரு லவ்விங் ஹஸ்பண்ட் பாருங்களேன், அவர் சொல்கிறாரு. ஆனால் கூட அவங்க அதை கேட்கல. அவங்க கர்த்தர் சமூகத்தில் ஓடி வந்து முழங்கால் படிட்டு உபவாசித்து அழுது கொண்டே இருந்தாங்க. எனக்கு கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அவங்க அழுத பிறகு என்ன நடக்கு தெரியுமா? ஆண்டவர் பாருங்க, ஒரு நல்ல சாமுவேலை தருகிறார். அதை இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசி 1 சாமுவேல் 1:10, கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்தை கேட்டார், ஆசீர்வாதமான சாமுவேலை தந்தார். மாத்திரமல்ல, அதற்கு பிறகு 5 குமாரரை அவர் அன்னாளுக்கு தந்தார். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன், நல்ல ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். இதுவரை எந்த காரியத்துக்காக மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் சமூகத்தில் அன்னாள் தன் இதயத்தை ஊற்றி விட்டாள். she is just pour a heart, இருதயத்தை ஊற்றி விடுகிறார்கள். அப்படி தண்ணி மண்டு ஊற்ற மாதிரி அப்படியே ஊற்றி விடுகிறாங்களாம். அந்த இனிய அனுபவத்துக்கு வாங்கலேன், அந்த இனிய பிரசன்னத்துக்கு வாங்கலேன், ஏங்க கர்த்தரால் ஆஸ்வதிக்க முடியாது? அப்போ இந்த உபவாசம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருந்தது. உபவாசம் சாத்தான் எதிர்ப்பதற்கு, நம்மளை பலப்படுத்துறதுக்கு, அது மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரிப்பதற்கு இந்த உபவாச ஜெபம் அவசியமாக இருக்கிறது. அன்று ராஜாவாக யோசபாத் இருந்தார். அந்த யோசபாத்துக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் கூடிக்கொண்டு வந்தாங்க. அம்மோனியர், அமலேக்கியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாம் கூடிக்கொண்டு வராங்க. இந்த ராஜாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பைபிள் சொல்கிறது, யோசபாத் யூதாவை உபவாசத்தை கூறுவித்தான். அவங்க உபவாசத்தை கூறுறாங்க. அதே அதிகாரம் 17 சொல்லுவாங்க, அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த 3 ராஜாக்களும் வெட்டுண்டு விழுந்தார்கள். சாதாரணமாக வேலைங்க, வெட்டுண்டு விழுந்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும்பொழுது, பொல்லாத மனிதர்கள் எழும்பும்போது, செய்வதறியாது திகைக்கும் பொழுது, தனிமையை உணரும் போது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என் ஆற்ற யாருமே இல்லை, என்னை தேற்ற யாருமே இல்லை, என்னோட பேச யாருமே இல்லை, என் அன்பு செய்ய யாருமே இல்லை, என் குடும்பம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது, என் பிள்ளைகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்கள், நான் முந்தினை சிறை இழந்து போய் இருக்கிறேன், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று நிராதரவாராய் நிர்கதையாய் நீ நிற்கிற இந்த வேளையில் ஆவியானவரை நோக்கி கூப்பிடுங்களேன். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அறிவிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறாங்க, மனதுருக்கமான கர்த்தர் நம்மோடு இருக்கிறாங்க. அவர் என்னங்க பெருசாக கேட்குறாரு? கொஞ்சம் உபவாசம் பண்ணுங்க, கொஞ்சம் சாப்பிடாதீங்க, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, கொஞ்சம் நிறைய நேரம் கொடுங்க, நீ ஏதாவது கொடு, என்ன தரேன் அப்படின்னு சொல்ற. உன்னை ஆசீர்வதிப்பதில் முகாந்தரம் தேவை. பேதுரு யோவான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இயேசு வந்து எழுந்து நட,
அந்த வெள்ளியோட பொண்ணோட பெரிய கர்த்தர் அவர்களுக்குள்ள இருந்தாருங்க. இன்றைக்கு அந்த கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் செய்ய விரும்புகிறார். அவர் சொல்றது என்னன்னா, நீங்கள் உபவாசியுங்கள். நான்காவது பார்த்தீங்கன்னா, விசுவாசம் பெருகும்படி உபவாசிக்குமா. ஒரு சந்திர ரோகியாய் ஒரு மகன் இருக்கிறான். அவங்க தாய் சீசர்கிட்ட சொல்றாங்க, என் மகன் சந்திர ரோகியா இருக்கிறான், அடிக்கடி தண்ணியில் விழறான், அவனை நான் உங்க சீசர்கிட்ட கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்கள் கூடாமல் போயிற்று. மத்தேயு 17:15-16 அவங்க வந்த ஹீலிங் கிடைக்கலங்க, சுகம் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 17:21, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது சொல்றாரு. உபவாசமும் ஜபமும் விசுவாசத்தை பெருக செய்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆனது மகனுக்கு சுகத்தை தருவாரு. ஏன்னா விசுவாசம் பெருகும்படி. நம்ம கர்த்தர்கிட்ட இருக்கும்போது, நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அதை மற்றவங்க பார்ப்பாங்களே, அவங்களோட விசுவாசம் பெருகும், நம்மளுடைய விசுவாசமும் பெருகும். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா தானியேல் 9:3, நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. அப்படி தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாராம். அப்படி ஜெபிக்கும்போது கேப்ரியேல் என்கிற தூதன் பறந்து அந்திபலி நேரமாகிய வேளையிலே அவரை தொட்டான். தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வருகிறது. அவர் ஞானவான்களுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் ஆழமும் மறைபொருளுமானதை கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுற ஒரு சகோதரன் சகோதரியாக இருக்கலாம். உங்கள் ப்ராஜெக்ட் குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். ஒரு நியூ ப்ராஜெக்டில் உங்களால் கோத்ரூ பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இந்த தானியேல் உபவாசம் பண்ணாராம். ஒரு தூதர் வந்தாராம், உனக்கு அறிவை உணர்த்தும்படி வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஞானமும் அறிவும் உள்ள ஆவியை கர்த்தர் தருகிறார். நாட்களுக்கு தக்கதான ஞானமும் நாட்களுக்கு தக்கதான பலனும் நாட்களுக்கு தக்கதான சத்துவமும் உருவாக்கி தருகிற தேவன். எப்பொழுது தெரியுங்களா? நம்ம உபவாசிக்கும் பொழுது, நம்ம ஜெபம் பண்ணும்போது. ஒருவேளை நீங்கள் 10th எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், +2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கலாம், இல்லை ஒருவேளை நீங்கள் உங்களுடைய காலேஜ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு வேளை நீங்கள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மகள் ப்ரிப்பேர் பண்ணலாம், உங்கள் மகன் ப்ரிப்பேர் பண்ணலாம், உங்கள் பேர குழந்தை ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் குடும்பத்துக்காக, என் குழந்தைக்காக இதோ நான் உபவாசம் பண்ணுகிற ஆண்டவரே. தானியேலுக்கு அறிவை உணர்த்தின தேவன் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் சந்ததிக்கும் அறிவை உணர்த்தும்படியாய் ஆண்டவரே ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதியின் வேதம் சொல்லுகிறது. உம்முடைய கரத்திலிருந்து ஞான வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு ஒரு உபவாச கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லும்போது மறை பொருட்களை பற்றி ஆண்டவர் விளக்கம் தருவாராம், ஞானத்தை தருவாராம், புத்தியை தருவாராம், அறிவரை தருவாராம். இங்க சொல்றாங்க யோவேல் 2:28, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அந்நாட்களிலே என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்றாரே. அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த ஞானத்தின் ஆவியானவர், அந்த ஆசீர்வாதத்தின் ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்கு மேலாய் அசைவாட விரும்புகிறார். அவர் ஜலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவர், ஜலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவர். ஆழத்தில் இருள் இருந்தது, ஒழுங்கின்மை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா கூட கர்த்தர் அசைவாடிக்கொண்டே இருந்தார். அவர் சொன்னாரு, வானம் உண்டாக கடவது, பூமி உண்டாக கடவது, ஆகாயம் உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது, let be light என்று சொன்னார் பாருங்க. அது ஒவ்வொன்றும் உருவானது. உங்கள் குடும்பத்தை உருவாக்குகிற தேவன், உங்கள் பிள்ளைகளை உருவாக்குகிற தேவன், உங்கள் ஆசீர்வாதங்களை உருவாக்குகிற தேவன், ஞான வரங்களை உருவாக்குகிற தேவன். அவர் உருவாக்குகிற தேவன். அங்க was a creator. அவர் உருவாக்குகிற தேவன், இன்னும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். காலங்களையும் சமயங்களும் மாற்றுகிற தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். உங்கள் குடும்பத்தின் மேல ஒரு புது எண்ணெயை, ஒரு புது அபிஷேக தைலத்தை, ஒரு புது கிருபையை கர்த்தர் இப்பொழுதே கட்டவிழ்க்கிறார். உங்களில் யாராவது வியாதிப்பட்டிருந்தா அந்த வியாதிகளுக்கு மேல கர்த்தருடைய குணமாக்கும் தழும்புகள் கடந்து வருகிறது. உங்கள் கடன் பார கட்டுகள் எல்லாம் உங்கள் கடனை அடைக்கும்படியா ஆவியான ஆலோசனை தருகிறார், ஞானத்தை தருகிறார். எப்படி 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 என்று திகைத்துக் கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உங்களுக்கு என்று உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர்
இப்பொழுது உங்கள் வலது கரத்தை பிடித்து உங்களை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பின் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறேங்க. கர்த்தாவே, உங்ககிட்ட கொஞ்சம் உபவாசம் பண்ணால் போதும் ஆண்டவரே. நாங்கள் உபவாசிக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த உபவாச ஜெபத்தை கேட்பதற்கு நீரை இறங்குகிறீர் ஆண்டவரே. உருக்கும் அக்கினி எரியுமா போல, அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போல தேவரீர் எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்க வானத்தை கிழித்திறங்குறதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில புதிய ஞானவரங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே, புதிய தரிசனங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே, புதிய சொப்பனங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே, புதிய தீர்க்க தரிசனிகள் ஏழ்பட்ட ஆண்டவரே, உமக்காய் ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியா கடைசி நாட்களிலே ஊற்றப்படுகிற தேவ ஆவியானவர் ஒருவரை நிரப்ப ஆண்டவரே. அவருடைய தேவையில எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற என் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறீரே. நன்றி 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 ஆவியானவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் ஆண்டவரே, உங்களை போல நல்ல தேவன் இல்ல, உங்களை போல வல்ல தெய்வம் இல்ல, உங்களை போல நேசிக்கிறவங்க இல்ல, உங்களை போல தாங்குகிறவங்க இல்ல. நீர் எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலம், எங்கள் கேடகம், நான் நம்பின துருகம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. ஒவ்வொரு குடும்பத்தை ஆஸ்வதியும் கேட்டுக்கொண்டது ஒவ்வொரு சரீரத்தில், ஆவியில, ஆத்மத்தில், சிந்தையில மாற்றங்களை உருவாக்கும். உமக்கா எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்க இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.